12th standard students chemistry public examக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நடத்தி அப்லோட் பண்ணிட்டு இருக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டில் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தமிழுக்கு 6 PTA கொஷின் பேப்பர், இங்கிலீஷ்க்கு 6 PTA கொஷின் பேப்பர்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். உடனே உங்களுக்கு என்ன டவுட் வரும்? கவர்மெண்ட் கொடுத்த PTA கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் வருது ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த PTA கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின் தான் நடத்தி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது. வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏங்கிறது ரியாக்டன்ட், ரைட் சைடில் ப்ராடக்ட். ரேட்லாங்கிறது ரேட் ஈக்குவல் டு KA ஆஃப் 0. ரேட்கான ஃபார்முலா -D ஆஃப் A பை DT. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் K மட்டும் எழுதியிருக்கிறேன். ஏன்னா A பவர் நாட்டு அப்படின்னா அதோட வேல்யூ 1. அதாவது பவரில் 0 இருந்தாவே வேல்யூ 1 இல்லையா? அதனால் A பவர் நாட் வந்து 1, அதனால் அது நான் போடலை. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே இருக்கிற டிடியை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மேலே போய்டும் இல்லையா? ஸோ அதனால் நான் மேலே போட்டுட்டேன். அடுத்த ஸ்டெப்பு, இப்போது இந்த டிஃப்ரென்ஷியேஷன் D இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணணுன்னா நாம் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ 2 சைடும் இன்டகிரல் எடுக்கிறோம். இன்டகிரல் லெஃப்ட் சைடில் எடுக்கும்போது இங்கே A இருக்குது, அதனால் லோயர் லிமிட் A0, அப்பர் லிமிட் A. ரைட் சைடில் வந்து T இருக்குது, அதனால் லோயர் லிமிட்டு Tனா டைமு, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் T. ஸோ இன்டகிரல் பண்ணும்போது இன்டகிரலும் Dயும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ் எழுதிக்கிட்டேன். இன்டகிரலும் Dயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா A இருக்கும் இல்லையா? அதனால் A எழுதிக்கிட்டேன். அப்புறம் அதை ப்ராக்கெட்டில் ஏவை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அந்த லோயர் லிமிட் A0, அப்பர் லிமிட் A எழுதிட்டேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதை எழுதிட்டா அதுக்கப்புறம் இன்டகிரலும் Dயும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் T இருக்கும், அந்த Tயை ப்ராக்கெட்டில் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் T. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ப்ராக்கெட்டில் A இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக அப்பர் லிமிட் A எழுதிட்டு மைனஸ் லோயர் லிமிட் A0. அதே மாதிரி ரைட் சைடில் K போட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்கு உள்ள T இருக்கு இல்லையா? அந்த Tக்கு பதிலாக அப்பர் லிமிட் T மைனஸ் லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போது மைனஸை ப்ராக்கெட்குள்ளே எடுத்துகிட்டு போங்க. ஸோ Aக்கு மைனஸ் வந்துடும், A0 வந்து ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே போனால் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே வந்து -0வை நீங்கள் விட்டுடலாம், ரைட் சைடில் -0 விட்டுடலாம். ஸோ KT மட்டும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் Kவை மட்டும் ரைட் சைடு வச்சுக்கோங்க. Tயை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால், ஸோ மல்டிப்ளேயில் இருக்கிற T ஈக்குவல் தான்னா டிவைடில் வந்துடும். இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். 0 ஆர்டர் ரியாக்ஷனும் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க்யூ.